பொதிகை நேயர்களுக்கு வணக்கம். இசை அப்படிங்கிறது ஒரு நாட்டை தாண்டி, மக்களை தாண்டி, மொழியை தாண்டி எல்லோருக்கும் போய் சேரும் விஷயம். இதை யார் எடுத்துட்டு போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இசை கலைஞர்கள் தான் இந்த இசையை கொண்டு போய் எல்லாருக்குமே சேர்க்குறாங்க. அந்த மாதிரி ஜாம்பவான்கள் தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் சந்திச்சுட்டு வந்துட்டுருக்கோம். இன்றைக்கும் நம்மளுடைய நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்காங்க. இவர் எல்லா மொழி திரைப்படங்கள்லையும் வாசிச்சிருக்காரு. தியாகராயா ஃபெஸ்டிவலில் முதல்ல சித்தார் பிளேயர் இவர் தான். அது மட்டும் இல்லை, இவர் சித்தார் வாசிக்கிறதுல ஒரு தனி வரலாறே படிச்சிருக்காரு. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பண்டிட் ஜனார்தன் மிட்டா அவர்களை சந்திக்க போகிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. உங்களுடைய பயோடேட்டா கேட்குறதுக்கே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. ஸோ உங்களை சந்தித்து பேசுறதுல எங்களுக்கு ரொம்பவே பெருமை. ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மேலே எப்படி ஈர்ப்பு வந்தது? நீங்கள் இதை எப்போ வாசிக்க ஆரம்பிச்சிங்க? நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்களேன். நான் ஸ்வகிராமம் ஹைதராபாத். ஹைதராபாத்னாக்கா டோட்டலி ஹிந்துஸ்தானி மியூசிக் ஓன்லி. ஆமாம். எங்கள் ஃபாதர் வந்து பெரிய லாயர், பட் அவருக்கு மியூசிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அண்ட் வேர் 6 sons. ஹைதராபாத் யாருன்னு கலாகார் வந்தாக்கா எங்கள் வீட்டில் பாடி போனாக்கா அவருக்கு ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி இருக்கும். ஸோ எங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நல்ல மியூசிஷியன்ஸ் கேட்குறதுக்கே இது இருந்து நைட்டு 10 மணிக்கு ஆரம்பிச்சிட்டாக்கா 2 மணி 3 மணி வரைக்கும் சின்ன பசங்க இருந்தாலும் கேட்டுது. ஸோ சங்கீதம் தானே அப்படியே வந்துடுச்சு. ரெகுலர் எஜுகேஷன் அதெல்லாம் உண்டு, அதெல்லாம் இருக்கேன். ஆல் பிரதர்ஸ் ஆர் டேலண்டட், பட் யாருமே ப்ரொஃபஷனல் எடுக்கலை. எனக்கு விதி அது அதிருஷ்டம் நினச்சிக்கிட்டு அது கொண்டு வந்து அதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன தந்தையாருக்கு நன்றி சொல்லணும். அது நான் சொல்கிறேன் எப்படி இது வந்ததுன்னு. அப்புறம் குருஜி அவர் நல்லதாக வருது. அண்ட் இங்கே வந்த அப்புறம் ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் கொடுத்த வரவேற்பு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதனால தான் நான் இங்கே ஸ்திரப்பட்டுட்டேன். அது ஒவ்வொரு ஸ்டெப் எப்படி வந்ததுன்னு அது டிஸ்கஸ் பண்ணலாம். அது ஷூர், கண்டிப்பாக சார். இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு பார்க்கும்போது உங்கள் வீடே ஒரு தர்பார் மாதிரி இருந்திருக்கு இல்லையா? எல்லாரும் வந்து வாசிட்டு போயிட்டு இருக்கிற அளவுக்கு. நீங்கள் வந்து முதல்ல இசையை கேட்டு நான் வந்து சித்தார் வாசிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டது எந்த வயசில் இருக்கும்? சித்தார் வாசிக்கிறது ஏன்னா எப்பவுமே பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதோ இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கணும். 3 சிஸ்டர்ஸு. ஃபஸ்ட்டு சிஸ்டர் ஹார்மோனியம் அண்ட் இது கற்றுக்கினாங்க. செகண்ட் சிஸ்டர் வந்து வயலின் கற்றுக்கினாங்க. தேர்ட் சிஸ்டர் சித்தார் கற்றுக்கிட்டு ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் அவனுக்கு கல்யாணம் ஆகிட்டு அவர் சித்தார் இங்கே விட்டுட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் பூஜா ரூமில் போனேன். அங்கே சித்தார் வச்சுட்டு இருந்தது. ஜஸ்ட் கும்பிட்டு சித்தார் அப்படியே எடுத்துகிட்டு சங்கீதம் ஃபுல்லாக இருந்தது. இப்படி வாசிக்கிறதுனது ஜஸ்ட் பார்த்துருக்கேன், கற்றுக்கல படிக்க. அதுக்கப்புறம் வாசித்தேன். என்ன நான் நினைக்கிறேனோ அது வாசிக்க ஆரம்பித்தேன். ஸோ சுயம் நான் தான் ஆரம்பித்தது. அது அப்படியே எவ்வளோ நல்லா வந்ததுன்னாக்கா அங்கே டக்கன் ரேடியோன்னு உண்டு, ஆல் இண்டியா ரேடியோ. ஹைதராபாத் ஆஃப் செப்பரேட் இந்தியன் யூனியனில் இல்லை. டக்கன் ரேடியோவில் நான் வாசிக்கிட்டே இருந்தேன். அங்கே கூப்பிட்டு வாசார் பெரிய பெரிய மியூசிஷியன்ஸ் லைக் உஸ்தாத் ஷேக் தாவூத் அவர் வாசிட்டு கேட்டார். வக்கீல் சாப் பையன் ரொம்ப நல்லா வாசிக்கிறானே சொன்னார். அது வரைக்கும் நீங்கள் பயிற்சியே எடுத்துக்கிட்டது இல்லையா? நோ, நீங்களா உங்களுடைய சிஸ்டர் பார்த்து நீங்களே வாசிட்டு இருந்தீங்க? அங்கே செலக்ட் ரெகுலராக வாசிக்கிட்டு இருந்தேன் நான். அது 9th 10th இருக்கும்போது வாசிருக்கேன். அப்புறம் ஸ்கூலில் வாசிருக்கேன். இது வந்தது 1955 குருஜி அங்கே சங்கீத் சம்மேளனுக்கு வந்திருந்தார் ஹைதராபாத்துக்கு. அப்போது என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார். இதோ சைல்டு ஆர்டிஸ்ட் இங்கே இருக்காருன்னு. அச்சா சித்தார் பஜாத்தே கேன்னு என்ன ஆன்ட்டு நெக்ஸ்ட் டைம் ஐ லிசன் டு யூன்னு சொன்ன மாதிரி அப்படியே வந்து நெக்ஸ்ட் டைம் ஒரு நாள் உட்காந்து கேட்டார். கேட்டு ரொம்ப கிராண்டாக சொல்லியிருக்கார் அவர். யூ சீம் டு நோ சம் ஆஃப் த அட்வான்ஸ் திங்ஸ் வித்தவுட் நோயிங் சம் பேசிக்ஸ் அனி. என்னென்னா ராகம் கரெக்டாக இருக்குது, தாளம் கரெக்டாக எல்லாமே இருக்குது, பட் எங்கே எந்த ஸ்ட்ரோக் எப்படி வரணும்னு தெரியுதில்ல. தெர் இஸ் ஸ்டாண்டர்ட் திஸ் திங் மசீத் கானி கத்தன்னு இருக்கு. டிரி டா ரா டா டா ரா 2 ஃப்ரண்ட் ஸ்ட்ரோக். நான் டா ராடான்னு வாசிட்டு இருந்தேன். யாருக்கிட்ட கற்றுக்கல. ஸோ இன் ஆல் மை இன்னோசன்ஸ் நான் சொன்னேன் அதுக்கு தான் குருஜி வேணுமான்னு கேட்டேன். அச்சா அப்படியே அதுக்கு என் ஃபாதர் உடனே சொன்னார், நீங்கள் அவர் சீடராக எடுத்துக்கிட்ட இருந்தாக்கா அவர் இன்ஜினியரிங் விட்டுட்டு, நான் செகண்ட் இயர் இன்ஜினியரிங் படிச்சுட்டேன். இன்ஜினியரிங் முடிச்சுட்டேன் நான் செகண்ட் இயர். அது இன்ஜினியரிங் முடிச்சுட்டு கூட உங்ககிட்ட வரலாமனு. ஸோ அதனால தான் நான் என் தந்தைக்கு ஒரு ஒன்று பண்ணியிருந்தேன். அண்டு குருஜி அப்படின்னாக்கா நீங்கள் டெல்லி வாங்கன்னு சொன்னார்.
ஸோ டெல்லி வாரணாசி அவர் எங்கே இருந்தால் அதெல்லாம் ஆரம்பிச்சாச்சு. ஸோ ஒரு குருகுல மாதிரி இருந்திருக்கீங்க. அவர் பின்னாடியே போய் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கே இருந்து கற்றுக்கிட்டீங்க. பட் அவருக்கு ஒரு டைம் ஜாஸ்தி இல்லை. ஏன்னா அப்படியே 56 அவர் ரிசைன் பண்ணி ஆல் இண்டியா ரேடியோவில் டூரெல்லாம் ஆல் ஓவர் த வேர்ல்டு ஹி வாஸ் டூரிங். ஆல்ரெடி எனக்கு என்ன தெரியுதுனால அவர் ஜஸ்ட் ஃபில் அப் த பிளாங்க்ஸ் மாதிரி எவ்வளோ கொடுத்தாலும் அது எந்த டிஃப்ரென்ஸ் ஆகுது. அவர் இவ்வளோ சொல்லி கொடுத்தாக்க நான் இவ்வளோ பண்ணிருப்பேன். அது ஒரு ராகத்தில் சொன்னாக்க ஏன் இந்த மாதிரி ராகத்தில் வரக்கூடாதுன்னு அதுக்கு தான் அவர் சொல்லுவார். அவர் இன்னைக்கு ஏக்கல விசேஷ மாதிரி இருந்தாலும் நான் சொன்னதல்ல நீங்கள் நல்லா யூஸ் பண்ணுறீங்கன்னு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருந்தார். கண்டிப்பா. ஆனா அந்த மாதிரி ஒரு குரு கூட ஒர்க் பண்றது ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா? ரொம்ப பெரிய மனுஷர் அவர். ஸோ பாரத் ரத்னா அளவுக்கு ஹி இஸ் லெஜெண்ட் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சொல்லணும்னாக்கா அது ஒரு நாள் போகிறது ஒரு மாதம் போகிறது. நான் ஃபிலிம்ஸை வாசிட்டு அப்புறம் கூட 2000 இயரில் மிலேனியமில் கிளாசிக்கலுக்கு டெடிகேட் பண்ணலாம்னு உத்தேசித்தா விஸ்வ கலா சங்கமானு ஆரம்பிச்சிட்டோம். அதில் ஹிந்துஸ்தானி மியூசிஷியன்ஸ் மட்டும் வந்து கிளாசிக்கல் மியூசிஷியன்ஸ் வந்து இங்கே பிறந்தது. இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ 15-20 இயர்ஸ்க்கு அப்புறம் நிறைய பேர் ஹிந்துஸ்தானி வராங்க. நாங்கள் சொல்ல ஆரம்பித்ததுனால வந்து நான் தனியாக எல்லா சபாஸில் வாசியிருக்கேன். நான் சபா வாசிக்காத சபா இல்லை. ஸோ அந்த மாதிரி பேலன்சிங் பிட்வீன் சினிமா அண்ட் இது. சினிமாவுக்கு எப்படி வந்ததுன்னாக்கா குருஜிக்கிட்ட சொன்ன உடனே எனக்கு இன்ஜினியரிங் அண்டு மியூசிக் ரொம்ப இதாக இருந்தது. அவர் சொல்லிக் கொடுத்தது எப்படி மியூசிக் இருக்கும், படுப்பு மேலே கொஞ்சம் இது போச்சது. ஸோ அந்த டைமில் நினைக்காம காட்ஸ் கிரேஸ் சாரதி ஸ்டுடியோன்னு ஆரம்பிச்சிட்டாங்க ஹைதராபாடில். நான் வீட்டில் உட்காந்தோடனே மியூசிக் டைரக்டர் வேணும், மாஸ்டர் வேணும், ரொம்ப நல்ல மியூசிக் டைரக்டர். அவர் வந்து அவர் சித்தார் வாசிக்கிற நாளைக்கு ரெக்கார்டிங் வர சொல்லுங்கன்னு சொன்னார். அவரே கூப்பிட்டார். அங்கே போனதுக்கப்புறம் கண்டசால மாஸ்டர் பாடுறாரு, சுசீலம்மா பாடுறாங்க. ஃபஸ்ட்டு சாங். ஃபஸ்ட் சாங்கில் என்னன்னாக்கா இது சஜ்ஜமும் நமக்கு இது அவர் பாட்டை சுற்றி இங்கே இருந்தது. ஸோ நீ வந்து சாப்பாட்டுக்கிட்டே நீ சரினாக்கா நீ சரி வாசித்தாக்கா சரிகா ஆகிடும். அது நான் ஜஸ்ட்டு சயின்டிஃபிக் இதனால மென்டலி ஷிஃப்டட் இட். அண்ட் அவர் சொன்னோன்னு வாசிக்கிறேன். அவர் அசைஞ்சிட்டார். இது என்ன இது, நான் சொரபேதம்னு கூட இவ்வளோ ஈஸியாக வாசிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு கண்டசால சார், வேணு சார், இதுவங்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்க, மெட்ராஸில் யாரும் இல்லை, நீங்கள் வாங்குவான்னு சொன்னாங்க. உடனே நான் போகல, கொஞ்சம் 5-6 months இருந்தேன். காயத்ரி ஃபாதர் அஸ்வத்தாமா அவர் வந்தார். அவர் கூட வாசியிருக்காரு. வீணா கூட வாசியிருக்கேன் நைட்டு. அவர் கூட சொன்னார். ஸோ அங்கே 3 music directors I knew there itself. ஸோ லெட் மீ டேக் எ சான்ஸ். என்ன இது சங்கீதம் அது சங்கீதமே, இது ரெண்டு பெட்டராக இருக்குது இன்ஜினியரிங் அண்டு இது. நான் நினச்சி ஐ டுக் எ சான்ஸ். January 20th 1959 மெட்ராஸ் வந்தேன். மெட்ராஸ் வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் நான் வாசிக்காத மியூசிக் டைரக்டர் இல்லை இன் ஆல் த 4 சவுத் இண்டியன் லாங்குவேஜஸ். அது எல்லாமே இப்போ ஒரியா నుంచి வந்தாக்கா, பெங்கால் నుంచి வந்தாக்கா, நார்த்ல నుంచి வந்தாக்கா, சினஹாலிஸு எல்லாமே வாசியிருக்கேன். ஒரு இங்கிலீஷ் மூவியில் கூட வாசிச்சிருக்காது. அது சங்கர் கிரி అని వివి గిరి సన్. He produced one film in which Jayalalitha Amma, she was the heroine. She was just 14 years old. அந்த இதில் பியூட்டிஃபுல் இங்கிலீஷாக பேசிட்டு அவர் சொன்னார். நான் அப்போ நினச்சேன் திஸ் கேர்ள் இஸ் கோயிங் டு கோ பிளேசஸ். லைக் அந்த மாதிரி அந்த அம்மா கூட ரொம்ப நல்லா வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எல்லோரும் கூட வாசிக்கிறதுனால எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. யாருக்கு என்ன வேணுமோ அவர் என்ன நினைப்பாங்கன்னா நாங்கள் சொல்கிறதே வாசிக்கிறாங்க, இம்ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் இது உங்கள் கேப் நீங்களே கம்போஸ் பண்ணிக்கிறது அது கூட சொல்லுவாங்க. அது யாருக்கு எப்போ வேணுமோ அந்த மாதிரி நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதனால எல்லாரும் கூட வாசிக்க முடியாது. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் பற்றி இன்னும் நிறைய நாங்கள் கேட்க வேண்டியது இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுடைய வாசிப்பை கேட்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. எங்களுக்காக ஒரு சின்ன வாசிக்கணும். இது கிளாசிக்கல், ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல், கர்நாடிக் கிளாசிக்கல் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா அங்கே முகல் இன்ஃப்ளூயன்ஸ் அதெல்லாம் வந்து அது ரொம்ப டெவலப் ஆகி போச்சு தனியாக. ஸோ வீணாவை நமக்கு இருக்குது. அங்கே சித்தார் வந்துச்சு. சித்தார் இந்த அபவுட் 700 years old ஒன்லி. இது ஆரம்பித்தது திரிதந்தி வீணான்னு. 3 strings. சேத்தார், சேனாக்கா 3, தாரன்னா ஸ்ட்ரிங்ஸ். ஸோ சேத்தார் இருந்தது. அது போக டெவலப் ஆகிட்டு இப்போ இட்ஸ் அபவுட் 20 strings now. 20 strings இப்படி இருக்குது.
அண்டு கிராஜுவலி இது டெவலப் ஆகிட்டு வந்தது இதெல்லாம். இது ஓகே. ஒரு ராகம் இப்போது இங்கே பூர்வ கல்யாணம் சொன்ன மாதிரி ஆமா. பூரியா கல்யாணம்னு வாசிப்பாங்க. ஓ. அது நான் கொஞ்சம் ஸ்பீடாக வாசிக்கிறது. ஓகே சார். வி ஸ்டார்ட் வெரி ஸ்லோலி ஆக்சுவலி. இந்துஸ்தானியானாக்கா ரொம்ப ஸ்லோ போயிடும். பட் இப்போ டைம் இருக்காது அது வாசிக்கிறது. வி கால் திஸ் கத். கத். ஓகே. நாங்கள் பாடுறது மட்டும் வாசிக்கிறது இல்லை. கர்நாடகில் நிறைய தியாகராஜ சுவாமி இவங்கெல்லாம் சாமசாஸ்திரி இவங்கெல்லாம் கம்போஸ் பண்ணது இருக்கு. எங்கிட்ட இவ்வளோ பேர் இப்போ தான்சேன் பேர் இருக்காங்களே அவர் ஒரு காம்போசிஷன் இருக்கா இல்லை. இது இந்த யாருக்கு பேர் எடுத்தாலும் அவர் காம்போசிஷன் நான் பாடுறேன்னு சொல்லதுக்கு இல்லை. ஸோ தட் இஸ் த டீச் யூ மியூசிக் அண்ட் வி ஹேவ் டு மேக் அவர் ஓன் திஸ் திங் டெவலப்மெண்ட். நம்ம கற்றுக்கிட்டதை வச்சுட்டு நம்மளா உருவாக்குறது தான். அது அந்த மாதிரி இருக்கிறதுனால அது ரொம்ப டெவலப் ஆகி போச்சு. பட் இனிஷியலி கொஞ்சம் கஷ்டம். அது வந்த உடனே நெரிகமதனிசா இருக்கு, காந்தாரம் வாதி நிஷாத் சம்வாதின்னு சொல்லிட்டு வாசிங்கன்னு சொல்லுவோம். அது செட் கீர்த்தனை அதெல்லாம் ஒன்றும் ஜாஸ்தி கிடையாது. ஸோ அதனால ஒரு விதமாக இது சங்கீதம் நல்லா இருந்தால் தான் அது வரும். சம்டைம்ஸ் குருஜி ஆல்சோ ஃபாரினர் சரணம் வந்தாக்கா அவங்க ஐடியா இருக்காது இல்லை, இன்னும் ஃபஸ்ட்டு கர்நாடிக் மியூசிக் கொஞ்சம் கற்றுக்கிட்டு வாங்க, பேசிக் இருக்கும், அதால் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்தாக்கா கொஞ்சம் ஈஸியாக கேட்ச் பண்ண முடியும்னு அனுப்புவார். ஸோ தட் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட். ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக இருக்குது கர்நாடிக் மியூசிக். அண்ட் வி ஹவ் காட் எக்ஸலண்ட் கம்போசிஷன்ஸ், அன்மே ஃபர்கெட்டபிள். அந்த மாதிரி ஸ்டாண்டர்டைஸ் ஒன்றுமே கிடையாது ஹிந்துஸ்தானியில். எவ்ரி டைம் வி கிரியேட். இப்போ நான் வாசிக்கிறது எப்படி வாசிக்க மாட்டேன் நான், பட் விதின் த ஃப்ரேம் ஆஃப் த ராகா அண்ட் அதே தாளம். கர்நாடிக்ல வந்து கல்பனாஸ்வரம் அப்படின்னு சொல்ற மாதிரி நீங்க மொத்தமே கல்பனா இல்லை, மொத்தமே கல்பனா இல்லை. இது ஃபஸ்ட்டு வந்து இது ஆலாப் இருக்கும். அது இந்த ராகம் தானம் பல்லவின்னு சொல்லுவாங்க. ஸோ ராகம் இருக்கும், தானம் இருக்கும், அது இருக்கும். Medium main song.
ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. தப்லிஸ்ட் நம்மளுடைய சந்திரஜித் அவர்களும் ரொம்ப அருமையா அக்கம்பெனி பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி கல்பனா ஸ்வரம் மாதிரி இட் இஸ் நாட் ஃபிக்ஸட் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இந்த மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன்ஸ்ல அதுக்குள்ள இருக்கிற கணக்கெல்லாம் உங்களுடைய அக்கம்பனிஸ்ட் எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க? தே டோன்ட் ஃபாலோ டோட்டலி பிகாஸ் எனக்கே தெரியாது அடுத்த நான் என்ன பண்ண போகிறேன் எனக்கே தெரியாது. பட் ஆஃப்டர் சம் டைம் when I repeated the same thing he will understand and he will join it. Okay. And Karnataka totally kirtane full வாசிப்பாங்க அது. Because it's a fixed thing. Fixed ஆமா. Fixed இருக்கறனால. That's a great thing. But அதுக்கு அப்புறம் இது மொத்தமா ஸ்வரம் இது இருக்கும். அதுதான் நான் கேட்க வந்தேன். ஏன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும் இல்லையா ஃபாலோ பண்றதுக்கு. ஸோ இந்த ஸ்வரம் பேட்டர்ன்ஸ்லாம் நீங்க இப்போ ஆன் த ஸ்பாட் யோசிச்சு நீங்க பண்றீங்க? ஆன் த ஸ்பாட் இது. If you want me to play the same thing I'll play differently. Except the first pallavi which is the fixed composition. ஓகே. ஸோ பட் அது எல்லாமே வந்து அந்த தாளத்துக்குள்ள வரணும், அந்த கவுண்ட்டுக்குள்ள வந்து சேரணும். ஸோ நீங்க வாசிக்கும் போதே நீங்க கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்களா இல்ல இட் ஜஸ்ட் ஃப்ளோஸ்? கால்குலேட் பண்ண வேண்டாம். ஆட்டோமேட்டிக்காக யூ மஸ்ட் கெட் ஸோ மச் கண்ட்ரோல் ஓவர் யுவர் செல்ஃப். எந்த இடத்துல இருந்தால் அங்கேருந்து எப்படி வாசிடுறது. அண்ட் தியாயன் இருக்க முக்தாயம்பன்னு சொல்லுவாங்க இல்லை, நிறைய முக்தாயம்பை கொடுப்போம். அதெல்லாம் அந்த முக்தாயம்பால் எங்கே ஆரம்பிச்சிட்டா எங்கே வருதுன்னது கர்நாடகாவில் இன்னும் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. பட் ஆரம்பிச்சிட்டோன்னே அவர் தெரிஞ்சு போய்டும் இதுக்கப்புறம் இது வரப்போகுதுன்னு. we may do it differently here as we please. சரி, நீங்கள் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க. எக்கச்சக்க மொழிகளில் நீங்கள் வந்து ஃபிலிம்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அதோட நிறைய டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, மியூசிக் டேரக்டர்ஸ் கூட இல்லையா? எல்லாருக்கிட்ட ஒர்க் பண்ணி. ஓகே. ஸோ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஒரு டேரக்டர் இன்னொரு டேரக்டர் மாதிரி இருக்க மாட்டாங்க இல்லையா? ஆமாம் ஆமாம். ஸோ அவங்க ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அப்படி இருக்கிறதுனால தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இல்லை எனக்கு போர் அடிச்சு ரொம்ப நல்லா இருந்தது. ஈச் ஒன் ஹேஸ் காட் இஸ் ஒன் திஸ் திங். ஆல் எல்லா excellent music, the greatest music directors I had the opportunity to work with. தெலுங்கு இருக்கட்டும், எஸ் ராஜேஸ்வரா காரு, பிண்டியால காரு, அப்புறம் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா. அண்ட் இங்கே எம்எஸ்வி சார், கேவி மகாதேவன் சார். அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணி இளையராஜா, தென் ஹாரிஸ் ஜெயராஜ் அண்ட் ரஹ்மான். ஓ, ஸோ லேட்டஸ்ட்டாக இருக்கிற வரைக்கும் நீங்கள் வாசிச்சிருக்கீங்க எல்லாரோடையும். அண்ட் ஈவன் த யங்கர் பாய்ஸ் லைக் ஜிவி பிரகாஷ் அண்ட் அது அவங்களோட பண்ண படம்லாம் சொல்ல முடியுமா சார்? இளையராஜா சாரோட என்ன படம் பண்ணியிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஆல்சோ. எங்க வீட்டு கல்யாணம் டா 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 டா, எங்க வீட்டு கல்யாணம் டா 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 டா, அதெல்லாம் நான் வாசித்தேன். ஃபர்ஸ்ட் ஃபிலிம். பிகாஸ் ஈவன் பிஃபோர் த ஃபிலிம் ஐ வாஸ் ஆல்ரெடி பிளேயிங். ஹி யூஸ் டு பிளே கிட்டார் ஆல்சோ. நோ, ரெக்கார்டிங் த வாய்ஸ். அதுக்கப்புறம் ஹி பிகம் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் கம்போசர்ஸ். நிச்சயமா நிச்சயமா. ஏஆர் ரஹ்மான் சாரோட ஒர்க் பண்ணது என்ன படம் சார்? ரோஜாவில் மட்டும் கூப்பிடல அவர். ரோஜாவோட அவர் டாப் போயிட்டார். அதுக்கப்புறம் ஹி ஸ்டார்டட் காலிங் மீ. ஆல் த ஃபிலிம்ஸ் அப் டு ஸ்லம் டாக் மில்லியனர் இருக்குது, அது வரைக்கும் வாசிச்சிருக்கேன். தென் ஒன்ஸ் தே ஆஸ்க் மீ டு கம் அண்ட் பிளே இன் த கச்சேரிஸ், தென் ஐ ஹேட் டு வித்ட்ரா. எல்லாரும் கேட்டேன் அதனால தான் நான் கச்சேரிக்கு போக மாட்டேன். ஏன்னா இண்டிவிஜுவலி கச்சேரியோட நான் என்ன கச்சேரி வாசிப்பேன், ஸ்டுடியோவில் ரெக்கார்டிங் வாசிக்கிறது அது வேறு. அது அதனால they will have some other body who will go with them and do it. ஓகே. ஸோ நீங்கள் ஜிவி பிரகாஷ் சார் கூட வாசிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது எந்த படத்தில்? அதெல்லாம் ஓகே இல்லை சொல்கிறேன் நான். ஓகே. ஸோ இப்போ வந்து ஸ்டூடியோ ரெக்கார்டிங் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா? ஒரு மெட்ரோனோம் இருக்கும், அந்த ட்ராக்கு நீங்கள் வந்து செட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். I am from the age of 59 when there was no AC. ஏசி இல்லை. அண்ட் இவங்கெல்லாம் ஸ்மோக் பண்ணுவாங்க, அதெல்லாம் இருக்குது. ஒரு ரீல் ஆரம்பிச்சிட்டாக்கா அது முடிஞ்ச வரைக்கும் ஒரே டேக் எடுக்கணும். நடுவில் எதாவது மிஸ்டேக் ஆச்சானாக்க திரும்ப இது பண்ணோம். ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபி ஸ்டுடியோக்கு போயிட்டு வந்தது இல்லை டெவலப்பிங்க்கு. அது டெவலப்பிங் போயிட்டு வந்தப்புறம் கேட்டதுக்கப்புறம் தான் தெரியும் ஓகே இருக்கா இல்லைன்னு. அந்த ஸ்டேஜில் இருந்து இப்போ லேட்டஸ்ட்டு. ஒரு காலத்தில் ஒரு மைக்கில் சித்தார், வீணா, சந்தூர், கிட்டார், மேண்டலின் எல்லாம் ஒரு கிட்ட. இப்போ நான் போனாக்கா எனக்கு மட்டும் 4 ட்ராக்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடி இருக்காங்க. அந்த ட்ராக் நான் ஃபுல்லாக சாங் என்ன சாங்குன்னு கூட எனக்கு தெரிய வேண்டாம். 1 2 3 4னாக்கா நான் பிட்டு வாசித்து வர வேண்டியதாக இருக்கும். அது இது அட்வான்டேஜஸ். ஸோ யூ கேனாட் ஸ்டாப் ப்ரோக்ரெஸ். ஸோ டெக்னாலஜினால இதெல்லாம் ரொம்ப வந்து நான் வாசிக்கும்போது அந்த காலத்தில் ஃபுல் ஆர்கெஸ்ட்ராக்கு நான் வாச இட்ஸ் வெரி சாஃப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இருந்தது. எனக்கு பின்னாடி 40 வயலின்ஸ் இருந்தாக்க டாமினேட் பண்ணி. இப்போ அப்படி இல்லை, 100 வயலின்ஸ் இருந்தால் கூட யூ கேன் பூஸ்ட் அப் த சித்தார் டு டாமினேட் தட் ஒன்.
ஆமா. அட்வான்டேஜஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. ஓகே. பட் இப்போ அட்வான்ஸ்மெண்ட்ல வந்து நம்மளுக்கு ரொம்ப சுலபமா போயிடும் இல்லையா? டைம் கம்மியா இருக்கும், நம்ம போய் பட் ஸ்பெண்ட் பண்ண கொஞ்சம் மெக்கானிக்கல் ஆகுது. அது இல்லாமல் த டைரக்டர் ஷுட் நோ எவ்ரி திங் அபவுட் தட். பட் பேலன்சிங் டெக்னாலஜிக்கெலாம் ரொம்ப இம்ப்ரூவ் ஆச்சது. அது கூட கொஞ்சம் இன் ஜென்ரலே அந்த காலத்தில் சாகித்யம், அந்த காலத்து டியூன்ஸ் அதெல்லாம் இருக்கிறது கொஞ்சம் மாறிடுச்சு. அது பட் ப்ரோக்ரஸ் ஒரு காலத்தில் கம்ப்யூட்டர் வந்தாக்கா 1 computer will do 100 people's work ன்னு சொல்லுவாங்க. இப்போ 1 computer give 100 people employment. அதே கம்ப்யூட்டர். ஆமாம், நிச்சயமாக அதனால சொல்ல முடியாது. ஓகே. ஸோ நீங்கள் சென்னைக்கு வந்தப்பறம் உங்களுடைய முதல் வாய்ப்பு எதுவாக இருந்தது? ஞாபகம் இருக்குமா உங்களுக்கு? என்னங்க? உங்களுடைய முதல் வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டி எதுவாக? அங்கே ஆல்ரெடி ஐ நியூ நோ. அது வேணு சார் இருந்தார். இல்லை, ஆல்ரெடி வேணு வாஸ் தேர். ராஜேஷ் ராவ்ஸ் பிரதர். அவர் ஆக்சுவலி அவர் வேணு சாருக்கு முன்னாடி அவர் வாசிருக்காது. பை வேர்ட் ஆஃப் மவுத் வேணு சார்கிட்ட வாசிக்கிற நல்ல வாசித்தாருன்னா இன்னொரு கூப்பிடு, இன்னொரு இருந்து அந்த மாதிரி யாருன்னு போய் பார்த்ததில்லே, ஒன்றும் கண்டதில்லை. பட் எல்லாரும் ஆன் தேர் ஓன் தே கால் மீ. வேணு ஹிம்செல்ஃப் இஸ் குட் சித்தார் பிளேயர். ஸோ அவரே கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் இருக்கிற அவர் ஓகே பண்ணாருன்னாக்கா நல்லா இருக்குமானே அந்த மாதிரி எல்லாருக்கிட்ட வாசிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் வந்து லாங்குவேஜ் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் யாருக்கு வாசிக்கிறீங்களோ, அதாவது ஃபிலிம் மேக்கிங்கில் யாருக்கு வாசிக்கிறீங்களோ அந்த லாங்குவேஜுக்கு முக்கியம். லாங்குவேஜ் சம்பந்தம் சங்கீதம் தானே நமக்கு. ஓகே, சங்கீதம் தான். நார்த் இந்தியன் மியூசிக்கும் சவுத் இந்தியன் மியூசிக்கும் ஃபிலிம் மேக்கிங்கில் நீங்கள் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்துருக்கீங்க? ஃபிலிம் மேக்கிங்லையா? அதாவது மியூசிக் கம்போசிஷன், மியூசிக் டைரக்ஷனில். ஒரு காலத்தில் சவுத்தில் நார்த் இந்தியன் இன்னும் ஃபாலோ பண்ணுறாங்க. we used to follow, but now we have come to a stage இப்போ எங்கள் மியூசிக் அவங்க காப்பி பண்ணுற ஆரம்பிச்சிட்டாங்க. அது அவ்வளோ டெவலப் ஆகிடுச்சு நம்ம மியூசிக் இப்படி இருந்தது. ஆமாம், அவங்களுக்கு கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். அண்டு ஒர்க்கிங் ஸ்டைல் ஆல்சோ இஸ் எ லிட்டில் டிஃப்ரெண்ட். ஓகே. ஸோ சித்தாரில் வந்து ரொம்ப ஹாப்பி மியூசிக் தான் காமிக்க முடியுமா, இல்லை வேறு ஒரு இமோஷன்ஸையும் டெபிக் பண்ண முடியுமா? அப்படி தான் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி சினிமாவில் மூட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு பேத்தட்டிக் சீன் வாஸ் தேர். ஸோ மியூசிக் டைரக்டர் கேட்டார், நமக்கு சாரங்கி சரோடு மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லே, இந்த சீனுக்கு என்ன பண்ணலாமான்னு சொன்னார். நான் அப்போ புதுசு தேவைப்படும். நான் அவர்கிட்ட சார் நான் வாசிக்கிறேன். அவர் சிரிச்சுட்டு சேட் சீன் பாபுன்னு சொன்னார். அது நான் வாசிக்கிறேன்னாக்கா அங்கே இருக்க ரெக்கார்டிஸ்ட் அவர் சொன்னார், ஜனார்தன் சொன்னார்னு இது அர்த்தம் இருக்கும், லெட் இம் பிளேன்னு சொன்னார். ஸோ ஐ பிளேட். தனி ரூமில் வாய்ஸ் ரூமில் கொடுத்துட்டு வாசிக்க சொன்னார். பேஸ் ஸ்ட்ரிங்ஸில் மந்தர் சப்தக்கில் பிலாஸ் கான் தோடின்னு வாசிருக்கேன். பிலாஸ் கான் வாஸ் சன் ஆஃப் தான்சேன். வென் தான்சேன் இறந்ததுக்கப்புறம் எல்லாரும் அதை வந்து சும்மா இது பண்ணாமே அவர் பாடியிருக்கார். தட் பிகேம் இது பிலாஸ் கான் தோடி. ஸோ அது எவ்வளோ விஷாதமாக இருக்குது பாருங்க. அது கேட்ட உடனே அசந்திட்டார். நான் சொன்னேன், நவரசம் இல்லை வாசிக்க முடியும் சார், அது எப்படி யூஸ் பண்ணலாமோ அது இருக்காது. அதே மாதிரி நம்ம கொஞ்சம் ஃபோக் ஸ்டைலு, அப்புறம் சீசன், ஒவ்வொரு சீசனுக்கு மல்ஹார் சொன்ன இதெல்லாம். இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கே. சீசன் கேத்தாப்பில் தேர் ஆர் கம்போசிஷன். நிறைய அந்த ராகமே இருக்கு. மல்ஹார், மியாக்கி மல்ஹார், மேக் மல்ஹார், அதே மாதிரி வசந்தா இருக்கு, பஹார் இருக்கு. எங்களுக்காக ஒன்று ஏதாவது வாசிச்சு காட்ட முடியுமா? இது ஒரு ஸ்பெஷல். இது ஜென்ரலி வாரணாசி ஸ்டைலில் இது வாசிப்பார். இது இந்த மாதிரி அது ஒன்று வாசி காமிக்கிறேன்.
ரொம்ப அருமையாக இருந்தது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நீங்கள் சொன்ன மாதிரி. திரு சந்திரஜித் அவர்களும் ரொம்ப அருமையாக வந்து அக்கம்பனிமெண்ட் கொடுத்துருந்தாரு உங்களுக்கு. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ தெரியுது தட் ஹாப்பி மூட் மட்டும் இல்லை, எல்லா விதமான மூடுமே வந்து சித்தாரில் காமிக்க முடியும் அப்படிங்கிறது தெரியுது. நீங்கள் வந்து கிளாசிக்கல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் திருவையார் ஃபெஸ்டிவலில் வாசிச்சிருக்கீங்க இல்லையா? ஃபஸ்ட்டு சித்தார் பிளேயர் நீங்கள் அங்கே வாசிச்சதில். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு சொல்ல முடியுமா? நான் மியூசிக் அகாடமியில் வாசிட்டு இருந்தேன். அங்கே த கிரேட் பாலமுரளி சார் வந்தார். ஹி கேம் பேக் ஸ்டேஜ். நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வர போகிறேன்னு சொன்னார். மோஸ்ட் வெல்கம் சார்ன்னு சொன்னேன். வீட்டுக்கு வந்து தியாகராஜ சுவாமி காயின் இருக்குல்ல, அது கொடுத்து 250 rupees கொடுங்கன்னு he made me a member of the Tyagaraja Samaj. Oh no, Carnatic music enduku vainchakudu? Why don't you play Carnatic music? I said I have not learned properly, and innonu மெட்ராஸ் இருக்கிறதுனால நார்த்தில் போய் வாசிக்க கர்நாடிக் டச் வந்தாக்கா மദ്രാസ് சித்தாரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் ரொம்ப கேர் எடுப்பேன், கொஞ்சம் கூட அந்த டச் வரக்கூடாதுன்னு. பிகாஸ் ஐ எம் ஹியர் அனி குருஜி வாசார்னு ஒரு சங்கத்தி போட்டாருன்னாக்கா கிளாப் பண்ணுவாங்க, பிகாஸ் அவர் வாசினால. இப்போ டெல்லி பாம்பேயில் போய் வாசிட்டாக்கா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் மோகன் நட்கர்னி தி கிரேட் கிரிட்டிக் himself said he played the instrument with utmost care and it's an object lesson for the Hindustani style is here and cater. So I became purer than the purest ಅನ್ನమాట. அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அதனால அப்படின்னாக்கா அதை நான் கற்றுக்கலன்னா நான் சொல்லிக் கொடுக்குறேன்னு சொன்னார். అంతకంటే భాగ్యం. So I went and just he taught me 2 ragas. I just played that one. And அந்த மாதிரி பேப்பரில் கூட வந்தது, this year's highlight program was this thing. அது ஒரு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும் இல்லையா சார் உங்களுக்கு? நிச்சயமா. நீங்கள் உங்களுடைய குருஜியை பற்றி நிறைய பேசுகிறீங்க, அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அவரை ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவருடைய வாசிப்புலேருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்னவா இருக்கும்? டெக்னிக்காக இருந்தாலும் சரி, அவர் வாசிக்கிற விதமாக இருந்தாலும் சரி, அவர்கிட்டேருந்து கற்றுக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்னவா இருக்கும்? டோட்டல் இன்வால்வ்மெண்ட். ஒரு ராகத்தில்னாக்கா இப்போ நான் ஒரு நாள் கேட்டேன், நீங்கள் ஆரம்பிச்ச கூட இந்த ராகமோட பாவம் வருதுன்னாக்கா ஐ நோ த பல்ஸ் ஆஃப் த ராகன்னு சொன்னார். பிகாஸ் நமக்கு ஹிந்துஸ்தானியில் ரொம்ப சின்ன சின்ன வித்தியாசத்தில் நிறைய இருக்குது. மார்வா, பூரியா, சோஹினி எல்லா ஸ்கேலும் ஒன்று தான், சேம் நோட்ஸ் ஆர் யூஸ்டு. அது எப்படி வரணும், ஒரு ரிஷபம் எப்படி வரணும், காந்தரம் எப்படி வரணும்னு. ஸோ அந்த சின்ன சின்ன இது வந்ததுனால ஒரு நாள் என்ன நான் வாசிட்டேன், இது வாசிட்டல. தென் ஹி செட் திஸ் இஸ் த ரீ, இட் வில் பி ஸ்லைட்லி ஃப்ளாட். மார்வாவில் வந்து இட் வில் ஸ்லைட்லி ஷார்ப். அதெல்லாம் சின்ன சின்ன வித்தியாசம் இருக்குல்ல. அது சொன்னப்போ வந்து ஐ ஸ்டார்டட் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் தட் ஒன். அதனால் இப்போ ஓரளவுக்கு நான் கூட வாச கொஞ்சமாக அந்த பாவம் வருதுன்னு நினைக்கிறேன். நான் ஐம் ட்ரைங் டு ரீச் தட் ஒன். அது நீங்கள் எப்படி சொல்கிறது உங்களுடைய பெருந்தன்மைன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் ஃபிலிம்லலாம் வாசிக்கும் போது பாட்டை தவிர பேக்ரவுண்ட் மியூசிக்கு இது பயன்படுமா? ஆமாம், சித்தார் மியூசிக் பேக்ரவுண்டுக்கு வாசிச்சிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அனுபவம் ஏதாவது சொல்லுங்களேன், மறக்க முடியாத அனுபவமோ இல்லை ரெக்கார்டிங்கில் நடந்த அனுபவமோ, அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்களேன். ரெக்கார்டிங்கில் அஃப்கோர்ஸ் ரொம்ப இடத்துல அவங்க கம்போஸ் பண்ணி வச்சுப்பாங்க.
சித்தாருக்கு எப்படி கரெக்டாக இருக்குமோ நான் சொன்னால் கூட நிறைய மியூசிக் டைரக்டர் தேர் ஸோ கோஆப்ரேட்டிவ், அதோட பெட்டராக வருமான்னு அந்த ஹோப்பில் இருந்தேன். சில பேர் வந்து நீங்கள் இப்படி வாசித்தா நல்லா இருக்குன்னு சொன்ன ஆர்டிஸ்ட் கூட இருக்காங்க. சில பேர் எப்படி வேணும் அப்படியே வாசிக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாருக்கும் எப்படி வேணுமோ நான் அந்த மாதிரி வாசித்தனால எல்லாருக்கிட்ட நான் வாசிக்க முடியுது. பர்டிகுலர்லி பேக்ரவுண்ட் மியூசிக்கில் அந்த காலத்தில் டிஜிட்டல் இது கிடையாது, மார்க்கிங் கூட கிடையாது. ஒரு சீன் முடிஞ்ச உடனே கரெக்டாக அங்கே முடிக்கணும். அந்த இதில் ஐ வாஸ் வெரி ஃபேமஸ், கரெக்டாக முடிச்சிடுவாருன்னு. பிகாஸ் எல்லாரும் இது முடிச்சுட்டு இன்னொரு சீன் எனக்கு வருதோ இல்லை எனக்கு டப்புன்னு அப்படி வந்து அது நல்லா இருக்காது கேட்கறதுக்கு. ஸோ ஐ யூஸ் டு வாட்ச். ஸோ சொல்கிறோம் ஜனார்தன் இது சீன் ஃப்ரம் ஹியர் டு ஹியர் யூ ப்ளே திஸ் ஒன். ஐ வில் நோட் சம்படி இஸ் வாக்கிங் 3 ஸ்டெப்ஸ்க்கு அப்புறம் சீன் மாறும். 3 ஸ்டெப்ஸ்க்கு அப்புறம் சஜ்ஜமோ பஞ்சமோ அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் இதில் டேரக்டாக ஃபினிஷ் பண்ணாமல் நல்லா ஃபினிஷ் அது பண்ணுவேன். ஸோ ஐ வாஸ் வெரி ஃபேமஸ் ஃபார் தட் ஒன். அதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் இன்னொரு விஷயத்துக்கும் ஃபேமஸும் கூட. நீங்களே உங்களுடைய கம்போசிஷன்ஸ் பண்ணியிருக்கீங்க ஃபிலிம்ஸ்க்காக. ஸோ எந்தெந்த மொழி படங்களுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கீங்க? தெலுங்கு, மலையாளம். எஸ் தப்பன், அரவிந்த் கிரேட் டைரக்டர், எல்லாத்துக்கும் அவார்டு வந்தது. பட் கமர்ஷியல் இட் வாஸ் நாட் வெரி சக்ஸஸ்ஃபுல். தெலுங்குல யாருக்காக பண்ணியிருக்கீங்க? தெலுங்குல இது சிரஞ்சீவி ஆக்டர் தட் ஒன். தட் அந்த ஃபிலிம் வந்து கவர்மெண்ட் எடுத்திருக்காரு, அது அவார்டு கொடுத்துருக்காரு. பட் நாட் வெரி பாப்புலர். அதில் கம்போசிஷன் தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். அது man has created religion and religion has separated man from man. మనిషే మతమును వెలియించేను, మతమే మనిషిని వెలివేసేను. అది కంపోజిషన్ ఉంది. మనిషే మతమును వెలియించేను, క్రియేటెడ్. మతమే మనిషిని వెలివేసేను. దిస్ సెపరేషన్ அதெல்லாம் வருது. So all these things, how can they know it, you know? நிச்சயமா. And the composition was very well appreciated and very well written. But what I found was, once I started composing, that was affecting my classical music. ஏன் அப்படி சொல்றீங்க? என்ன மாதிரியான ஒரு ரெக்கார்டிங் வாசிச்சா அங்கே போய் மெக்கானிக்கால போய் சொன்னது வாசிக்கிட்டு அதோட முடிஞ்சு போயிடும். This will continue to be in my mind, creativity. So now I had to take a decision. மியூசிக் டைரக்ஷனில் போகலாமா இல்லை இதில் போகலாமான்னு. இது மியூசிக் டைரக்டரில் போய் நார்மல் கொடுத்தா இருந்தால் நான் இதுக்கேன்னு சொன்ன மாதிரி. ஒன் கிரேட் ஜென்டில்மேன் வாஸ் தேர், டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் ஃபண்ட் சொன்னார். ஐ டிட் மியூசிக் ஃபார் தேட். த நேம் ஜனார்தன் ஸ்பீக்ஸ் ஃபார் த குவாலிட்டி ஆஃப் மியூசிக், பட் ஐ எம் சாரி, யூ ஆர் டிஸ்ட்ராக்டிங் ஃப்ரம் த சப்ஜெக்ட். உங்க மியூசிக்கை கேட்டுறாங்க, சப்ஜெக்ட் மறந்துட்டு போறாங்க. அந்த அளவுக்கு மெய் மறந்து போய் உங்களுடைய பாட்டு கவனிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி தான் இன்சிடென்டல் மியூசிக் அண்ணாக்கா என்னை கூப்பிட்டேங்க, நான் கொடுத்தா தான் அது அந்த மாதிரி இருந்தால் தான் பண்ண முடியும். இதெல்லாம் யோசிச்சு நான் சொன்னது, இதே ஒரு லைஃப் பத்தாது சாதகம் பண்ணிட்டே இருந்தாக்கா பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது நீங்கள் சொல்லும்போது எங்களுக்கே ரொம்ப ஆசையாக இருக்குது. உங்களுடைய ஒரு ஹிந்துஸ்தானி பாட்டு கேட்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய விருப்பம். எங்களுக்காக ஒன்று வாசிக்கிறீங்களா? ஹிந்துஸ்தானி சிஸ்டமில் கச்சேரி முடிக்கும்போது ஜென்ரலி சிந்து பைரவி வாசிப்பாங்க. சிந்து பைரவியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னாக்கா, எல்லா நோட்ஸ் அதில் வரும், எல்லா ஸ்வரம் வருது, 12 ஸ்வரம் அதில் வரும். அது எவ்வளோ அழகாக இருக்கும்னாக்கா அதுக்கப்புறம் நிஜமாக வேறு ஏதி பாடாலும் ஈடுபாட்டாக வந்தது. அதனால தான் சிந்து பைரவியோட முகம் போயிடுது, மங்களம் மாதிரி.
பிரமாதமா இருந்தது. எனக்கு என்ன சொல்றதே தெரியல, அந்த அளவுக்கு நான் வாய் அடைச்சு போய் உட்காந்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு வாசிப்பை கேட்கறதுக்கு கண்டிப்பா ஐ மஸ்ட் பி பிளெஸ்ட் அப்படிங்கிறது தான் நான் சொல்லணும். ரொம்ப அற்புதமா இருந்தது, சொல்றதுக்கு ஒரு வார்த்தையே இல்லை, அந்த அளவுக்கு பிரமாதமா இருந்தது சார். சங்கீதம் அவ்வளோ இருக்கு. நிச்சயமா அந்த மாதிரி ஒரு சங்கீதத்துக்காக உங்களுக்கு எக்கச்சக்கமான அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? சங்கீத சிரோன்மணி, தெலுங்கானா ஸ்டேட் அவார்டு, அந்த மாதிரி எக்கச்சக்கமான அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கிடைச்ச முதல் அவார்ட் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சமீபத்தில் கிடைச்ச அவார்ட் கூட நீங்கள் சொல்லலாம். லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு அவார்ட் கூட உங்களுக்கு கிடைச்சது? நிறைய கொடுத்தேன், 2-3 பிளேசஸில் கொடுத்துருக்காங்க அது. ஓகே. அண்ட் கிரேட்டஸ்ட் இஸ் டெல்லியில் பிவி நரசிம்மராவ் சார் அவார்டு எனக்கு கொடுத்தாங்க. அது நிச்சயமா அது ரொம்ப இப்போ கலைமாமணி 13 இது இருக்கு, அதுக்கப்புறம் இல்லை எனக்கு. ஓகே. ஸோ சினி மியூசிஷியன்ஸ் யூனியன் அப்படி அதுலேயும் நீங்கள் வந்து ஒரு பிரசிடெண்ட்டாக இருந்திருக்கீங்க, 3 வருஷம் இருந்திருக்கீங்க இல்லையா? ஸோ அப்படி நீங்கள் கலைஞர்களுக்கு எப்படி உதவினீங்க? அந்த ட்ரஸ்ட் வழியாக நீங்கள் எப்படி உதவினீங்க? நான் நிறைய அவங்களுக்கு நல்லா இது பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன். எந்த யூனியன் கூட நீங்கள் பார்த்தாக்கா ஒரு ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் இப்போ we are able to give about 1,000 rupees per month ரிட்டையர். இப்போ 60 years அப்புறம் நான் ஃபிலிமில் வாசிக்க மாட்டேன்னு சொன்னாக்கா அது கொடுப்பாங்க. இறந்ததுக்கப்புறம் 1 lakh கொடுப்பாங்க ஃபேமிலிக்கு. இது எப்படி வருதுன்னாக்கா ஒவ்வொரு ரெக்கார்டிங் நான் வாசிக்கும் போதும் கன்வென்ஷன் கொடுப்பாங்க இல்லை, அதில் வந்து ஒரு பார்ட் ஆஃப் இட் வி கிவ் டு த வெல்ஃபேர் ஃபண்டு. அதெல்லாம் பண்ணி ரொம்ப கிராண்டாக வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டமாக இருந்தது பிறகு. அண்டு நாங்கள் யூனியன் ஃபார்ம் 1967 ஃபார்ம் பண்ணியிருக்கோம் யூனியன். அப்போலேருந்து நான் இருக்கேன், அதுக்கு முன்னாடி இருந்து அது ஃபார்ம். டிமாண்ட்ஸ் லிஸ்ட் பார்த்தாக்கா 9 டிமாண்ட்ஸு டோன்ட் வாண்ட்னு இருக்குது, ஒரே டிமாண்ட் வாண்ட்னு இருக்குது. ஏன்னா நீங்கள் கார் அனுப்ப வேண்டாம் வீட்டுக்கு, நீங்கள் டிஃபின் கொடுக்க வேண்டாம், நீங்கள் இது சாப்பாடு கொடுக்க வேண்டாம், இதெல்லாம் என்னென்னமோ எல்லாம் டோன்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ரெக்கார்டிங் முடிஞ்ச உடனே பேமெண்ட் கொடுத்தா போதும். பிகாஸ் அதே ஒரு பெரிய இது இருந்தது அந்த காலத்தில். அவங்க கூட ஆனால் அவங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்தது. 60 பேர் பிக்கப் பண்ணுறதுன்னா அவங்க ப்ராப்ளம், அவங்களுக்கு எது பண்ணுறாலும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் விட்டு இருக்காது. இப்போ யாருக்கு வேணுமானோ எப்படி வேணுமோ அப்படி போகிறாங்க. இது இருந்தால் அந்த மாதிரி பெஸ்ட் யூனியன் இதாகி போச்சது. ஓகே. நிறைய விஷயங்கள் நீங்கள் உங்ககிட்ட பேசி தெரிஞ்சுக்கிட்டோம், உங்களுடைய அனுபவங்கள்லாம் எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. எங்களுக்கு ரொம்ப பெருமை உங்களை மீட் பண்ணதில் இந்த நிகழ்ச்சியில். உங்களுடைய வாசிப்பை கேட்டு நாங்கள் ரொம்பவே ரசித்தோம். உங்களுடைய நேரம் ஒதுக்கி எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வந்ததுக்காக ரொம்ப நன்றி ஐயா. நன்றி, வணக்கம். நமஸ்காரம்.